இன்றைய முக்கிய செய்திகள். மார்ச் 28 முதல் தமிழகம் தழுவிய சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்குகிறார் விஜய். பெரம்பூரில் களமிறங்கும் விஜய். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் தேமுதிக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதற்கான அதிநவீன வசதியுடன் கூடிய தேர்தல் அலுவலகம் தயாராகி வருகிறது. பிரச்சார வியூகம். மார்ச் 28 முதல் தமிழகம் தழுவிய சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்குகிறார். முதற்கட்டமாக 20 நாட்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. வேட்பாளர் அறிமுகம். நாளை மறுநாள் மாமல்லபுரத்தில் பிரமாண்டமான வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெறுகிறது. யார் அந்த 234 நட்சத்திரங்கள்? விரைவில். தேர்தல் களம் ஒரு மேலோட்டம். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் களம் அனல் பறக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்து வேலையை தொடங்கிவிட்டது. அதிமுகவின் முதற்கட்ட பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் திமுக, பாஜக மற்றும் காங்கிரஸ் தரப்பிலும் மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக தேர்தலை சந்திப்பதால் ஒட்டுமொத்த பார்வையும் விஜய் மீது திரும்பியுள்ளது. பெரம்பூர் அலுவலகம் மற்றும் மாமல்லபுரம் கூட்டம். ஆம், பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இதற்காக பெரம்பூரில் ஒரு பிரமாண்டமான ஏசி வசதியுடன் கூடிய தேர்தல் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மார்ச் 27ஆம் தேதி விஜய் நேரில் வந்து திறந்து வைக்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அதே நாளில் மாலை மாமல்லபுரத்தில் ஒரு பிரமாண்ட மேடை தயாராகி வருகிறது. அங்குதான் தேவகவின் 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைக்கிறார் விஜய். முன்னதாக அவர் மும்பை சென்றது குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது தனது நேரடி பிரச்சாரத்தின் மூலம் அதற்கு பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறார். 20 நாள் அதிரடி பயணம் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள். விஜயின் பிரச்சார பயணம் மார்ச் 28 முதல் தொடங்குகிறது. மொத்தம் 20 நாட்கள் நாளொன்றுக்கு 5 முதல் 6 இடங்களில் மக்களை சந்தித்து பேச விஜய் திட்டமிட்டுள்ளார். இதற்காக பாதுகாப்பு மற்றும் வழித்தடங்கள் குறித்து தேவக மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் உள்துறை செயலாளர் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். தேவக நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியல். விஜய், புஸ்லி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் உள்பட 20 முக்கிய நிர்வாகிகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பெரம்பூரில் தொடங்கி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒரு ரவுண்டு வரப்போகிறார் விஜய். தமிழக அரசியலில் இந்த புதிய வரவு மாற்றத்தை ஏற்படுத்துமா? மற்ற பிரதான கட்சிகளுக்கு விஜய் எந்த அளவுக்கு சவாலாக இருப்பார்? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.